Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 11th பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. புக் பேக்கில் நமக்கு பாட்னியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக 5 தான் இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் அந்த 5 கொஸ்டின் வந்து படிச்சிருங்க. அதுமாதிரி சுவாலஜியில் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ், அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டீரியர் இது எல்லாமே கேட்பீங்க. ஸோ இன்டீரியரும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக நம்ம சொல்கிறத மார்க் பண்ணி வச்சுங்க. சாப்டர் 1 பொறுத்திக்கும் நமக்கு வந்து போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்னியில் 1 to 4, அதே போல் சுவாலஜியில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 to 4 வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 to 5 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான மிட்டமுக்கான போர்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து நல்லா படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐம்பெரும் வகைப்பாடு, அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அதே மாதிரி லைக்கனோட பொதுப்பண்பு, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக அந்த கிராம் பாசிட்டிவ் நெகட்டிவ், கிராம் சாயமற்ற முறை, இதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் இதோட வேறுபாடு, பாசிகளோட பணிகளுத்துவம், ஏன்னா இது நம்ம பப்ளிக் இருக்கப்பே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 மார்க்ஸ் வந்து பிரைமரியாக படிச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டீலோட வகைக்கு வாங்க. தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த இலை அடுக்கமைவு ஃபில்லோடாக்சி அப்படின்னு இருக்கும். இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தரை ஓட்டிய தண்டோட வேறுபாடு, மாறுபாடுகள்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சூழ் ஒட்டுமுறை, டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டினேஷன் இருக்கும், அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் இந்த சதைக்கணிகளோட வகைகள் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ஸில் மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு. ஸோ 2 மார்க் 3 மார்க்ஸ் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதே போல் இந்த செகண்ட் கொஷின் முனிராவோட சிறப்பு பண்புகள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பூஞ்சை வேரிகள், ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இந்த விரியான், கேப்னோஃபிலிக்கு, இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். நான் மார்க் பண்ண கொஸ்டினாவது படிச்சிருங்க. நிறையா இருக்குது அப்படின்னா மார்க் பண்ணுறதையாவது ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த பிளக்டோஸ்டீலு, பிக்னோசைலிக்கு, பிரேஃபைட்டுகள், இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு 3 புக் பேக்கு. அதே போல் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் பொதுவான பண்பு, இந்த கொஸ்டின் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியராக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒற்றை மடிய, இரட்டை மடிய வாழ்க்கை சுழற்சி, ஹேப்லாண்டிக் டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவோம், அதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கானது அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த வேரின் பகுதிகளை படம் வரைந்த பாவங்குறி, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீஜன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓர் நடுநரம்பு, பல நடுநரம்பு, பின்னேட் அண்டு யூனிகாஸ்டேட், பால்மேட், மல்டிகாஸ்டேட் வீனேஷன், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வேரோட பணி, தண்டோட பணி, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒளிச்சேர்க்கை வேர்கள் இன்டீரியரில் பார்க்குறப்ப சரிங்களா, ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து வேர், தண்டு, இலை, இதோட பண்பு, பணிகள்னு இருக்கும், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின், இது வந்து புக் பேக் கொஷின், இதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து ரெசிம், சைம், அந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இருக்கக்கூடியது ரெசிமோஸு, சைமோஸ் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிஸ் லாஸ்டர், இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, வெட்டிஸ் லாஸ்டர் அப்படின்னு இருக்கும், இங்கே இருப்பாருங்க இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்ரிகேட் ஃப்ரூட் வித் மல்டிபிள் ஃப்ரூட், கூட்டுக்கனியை திரள்கடியிலிருந்து வேறுபடுத்துக, இந்த கொஷின் என்ன பண்ணுங்க பாருங்கள். இது வந்து பாட்னியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுவாலஜியில் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. செகண்ட் ஒன்று வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். மற்ற 3 படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிங்க, அதர்வைஸ் அதை வந்து ஸ்கிப் கூட பண்ணிடலாம், உங்களோட சாய்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கார்டேட்டு, நான் கார்டேட்டு, அதோட முக்கியத்துவம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து நிடேரிய கேரக்டர்ஸ், இது ரெண்டும் பாருங்கள். இது ரெண்டும் படிக்க முடியாதுங்க, ஃபஸ்ட்டு இருக்கிறத நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த எபித்திலியம்னு என்ன, அதோட வகை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக இதுதான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா தவளையை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். தவளையோட பொருளாதார முக்கியத்துவம், தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடு, அதோட டயக்ராம் இருக்கும் சரிங்களா. தவளையை பற்றி என்ன இருக்கோ அதை வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிஃப்த்து லெசனு. ஸோ ஃபிஃப்த்து லெசனில் வந்தீங்க அப்படின்னா இந்த சிறுகுடலில் உணவு செரித்தல், அதே மாதிரி
குழியில் உணவு செரித்தல். இது 2த்துல எதனாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. அதனால இது வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஜாயின் பண்றேங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து லைக் பண்றதில்ல. ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸு. 3 மார்க்ஸில் பார்க்குறப்ப இந்த செகண்ட் கொஸ்டின் சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினோட அந்த கான்செப்ட் அதை வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி ஜூ அண்டு சாங்சுரிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த 2 கொஸ்டினும் நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு மீன்களோட 3 முக்கிய பண்பு, மீன்களோடு காணப்படும் காற்றுப்பைகள், ஏர் பிளாடர்ஸ் அதை வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த இணைப்பு திசுகளோட பணிகள் அது வந்து நல்லா படுத்துருங்க. அதே போல் பயாப்சி அட்டாப்சி இந்த கொஷின் என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து ஃபோர்த்து லெசன் வந்தீங்க அப்படின்னா தவளையோட ரத்தத்தின் பகுதி பொருட்கள், பிளட் இன் ஃப்ராகு. அதுக்கடுத்து ஆண் பெண் கரப்பாம்பூச்சி, தவளையோட செரிமான மண்டலம். ஸோ தவளையை பற்றி இருக்கிறது தான் அதிகமாக கேட்பாங்க, அதனால் தவளையை நல்லா படிச்சிருங்க. ஸோ 5th லெசன் வந்தீங்கன்னா லிவரோட டயக்ராம் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிவரோட ஃபங்க்ஷன்ஸு அதுவும் அந்த என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இறப்பையில் உணவு செரித்தல், டைஜஷன், ஸ்டொமக் அது வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோபயோட்டிக்கு பேத்தோஜெனடிக் பாக்டீரியா அது வந்து நல்லா பார்த்துருங்க. கோவேறு கழுதை ஏன் மல்ட்டுத்தன்மை இருக்குது அது வந்து நல்லா பாருங்கள். இந்த எஸ்டிமோஃபைல்ஸ் அதிகமாக கேட்கக்கூடியது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம் இதெல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இதெல்லாமே வரும், அதனால் பயப்படாமல் படிங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா மூடிய திறந்த ரத்த ஓட்டம், ஓப்பன் க்ளோஸ் சர்க்குலேட்டரி, ஃப்ளேம் செல் சுடர் செல்கள், அதே மாதிரி சைலோசிட்டுமேட், என்ட்ரோசிலமேட்டு, மாதிரி முதுகுநாணியோட டைக்ராம் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க வரைஞ்சிருங்க. தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டூடோஸ்ட்ரையேட்டடு வாட் டூஸ் மீன் அது வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி ஒயிட்டு ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ அது வந்து படிச்சிருங்க. அதே போல் இந்த தேர்டு கொஸ்டின் ஏன் வந்து ரத்தம் வந்து தனித்துவமான திசு அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நியூரான் நரம்பு செல்லோட அந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த நாங்கூல் கட்டுகள், ஓம் காஸ்ட்டு. அதுக்கடுத்து ஏன் வந்து காக்ரோச்சை பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து டேர்க்கம் ஸ்பெர்னம் சரிங்களா, இங்கே ஸ்டெர்க்கம்னு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எபிடிஸ் அண்ட் எண்டோடைஸ் சரிங்களா, அது வந்து நல்லா பார்த்துருங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷின் இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனோட பற்சூத்திரம், டீகோடான்ட்டு, டைப்போடான்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களாமே கேட்டிங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால தான் அப்டேட் பண்ண முடியல. ஸோ மினிமம் இந்த கொஷினை படிச்சிருங்க. மோஸ்ட்லி பாட்னியை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு, சுவாலஜியில் நம்ம கொஷினை வந்து பாருங்கள். இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு மார்க் பண்ணி வச்சுங்க. நீங்கள் பிரிண்ட் போட்டாலும் சரி அல்லது வந்து அப்படியே வச்சுருந்தாலும் சரி இதை மார்க் பண்ணி என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. தேங்க்யூ ஆல்.